இந்த இளவரசன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் பண்றான். அடுத்த நொடியே அந்த பொண்ணை ஒரு பாதாள குழியில தூக்கி போடுறான். இப்ப கீழே விழுந்த அந்த இளவரசி அங்க இங்க எல்லா இடத்துல முட்டி மோதி தலையில வந்து விழுறா. மயக்கம் தெளிஞ்சு அவ உதவி கேட்டு கத்துறா. ஆனா இங்க யாருமே இல்ல. இவ கத்துற சவுண்ட கேட்டு இந்த பாதாளத்துல இருக்க அரக்கன் கண் முழிக்கிறான். இப்போ இந்த இளவரசி மேல ஏறி போக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது குகையில இருந்து வெளிச்சத்தோட சத்தம் கேக்குது. என்னன்னு உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பறவை நெருப்பால எரிஞ்சிட்டு இருக்கிறதா பாக்குறா. உடனே அதை கையில எடுக்கிறா. அடுத்த நொடியே அங்க ஏராளமான பறவைகள் எரிஞ்சிட்டு வந்து விழுது. இத பார்த்தாவ பயந்துடுறா. இந்த சமயம் பாதாளத்துல இருக்கிற டிராகன் வந்து இளவரசியை பிடிக்க பார்க்கும்போது அதை பார்த்த இளவரசி திரும்பவும் பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த டிராகனும் பின்னாடியே நெருப்ப கக்கிக்கிட்டே துரத்திக்கிட்டு வருது. இந்த டிராகன் கக்குன நெருப்பால இந்த இளவரசியோட துணி எரிய ஆரம்பிச்சு கால்ல காயம் ஏற்படுது. உடனே அவளுடைய துணியை கிழிச்சு அந்த காயப்பட்ட இடத்துல கட்டு போட்டு திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாள். ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நீல நிறமா இருக்கிற இடத்த பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு எழுந்து போகும்போது கையில இருக்க கல்யாண ரிங்க அந்த புகைக்குள்ள போட்டுடுறா. பக்கம் போலான்னு பாக்குறா. ஆனா இங்க நடுவுல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. உடனே ஓடி வந்து அந்த பக்கம் குதிக்கிறா. ஆனா அந்த பக்கம் இடிக்க முடியாம கீழே சரிஞ்சுக்கிட்டே போறா. கையில இருக்க கத்தியை எடுத்து குத்தி நிறுத்தி இப்படியே ஒரு வழியா மேல ஏறிடுறா. அந்த அவ என்ன பண்றா, இங்க இருக்க நீல நிறத்திலான பொருளை பார்த்த உடனே அதுல ஒரு சின்ன பீஸை கையில எடுத்து துணிக்குள்ள வச்சு அதை ஒரு விளக்கு போல பயன்படுத்துறா. இளவரசி பக்கத்துல ஒரு தண்ணி குட்டை போல இருக்கிறத பாக்குறா. அதை குடிக்க பார்க்கும்போது அந்த தண்ணி சுத்தமா நல்லாவே இல்லை. இருந்து சொட்டுற நல்ல தண்ணிய பார்த்து அதை குடிக்க முயற்சிக்கிறாய். இளவரசி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பாதாள அரக்கம் வந்து நெருப்ப கக்க அங்க இருந்து திரும்பவும் தப்பிக்கிறதுக்கோசம் இளவரசி ஓட ஆரம்பிக்கிறா. ஓடி வந்த இவன் ஒரு குகைக்குள்ள நுழைகிறா. இங்க ஏராளமான பெண்களோட பெயரெல்லாம் குகையில எழுதி வச்சிருக்கு. உடனே இவளுக்கு புரிய வருது, இங்க நம்ம மட்டும் வரல, நம்மள மாதிரி ஏராளமான பெண்களை கூட்டிட்டு வந்து இந்த டிராகனுக்கு பலி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்கும்போது அவ கால்ல ப்ளூ கலர் அட்டை மாதிரி ஓடுறத பாக்குறா. உடனே வந்து கால்ல இருந்து அதை அகற்றும் போது அவ கால்ல ஏற்பட்டு இருந்த தீக்காயம் முற்றிலுமா குணமடைஞ்சிடுது. கையில் வச்சிருக்க நீல நிற வெளிச்சத்தால அவ கண்ணுக்கு இங்க ஒரு வரைபடம் தெரியுது. உடனே அவ அந்த வரைபடத்துல இருக்கிற மாதிரியே நகர ஆரம்பிக்கிறா. கடைசியா ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறா. வெளியே போற வழி ஃபுல்லாவே கூர்மையான கிறிஸ்டன் ஸ்டோனால அமைஞ்சிருக்கு. உடனே என்ன பண்றா, அவ கை கால் எல்லாத்தையும் துணியால கட்ட ஆரம்பிக்கிறா. இப்ப கீழே இறந்து போன ஒரு இளவரசியோட கிரீடத்தை எடுத்து அதோட உதவியோட அந்த கிறிஸ்டல்ல பொருத்தி மேல ஏற ஆரம்பிக்கிறா. மேல ஏறி போயிட்டே இருக்கும் பொழுது இந்த பாதாளத்தோட அரக்கன் டிராகன் வருது. இந்த பக்கம் மேல ஏறிட்டே இருக்கிற இளவரசி அந்த கிரீடத்தோட உதவியால ஒரு கிறிஸ்டல்ல தொங்கிட்டு இருக்கா. கிறிஸ்டல் விரிசல் விட ஆரம்பிக்குது. உடனே விரிசல் அதிகமாகி இளவரசி கீழே விழ தொடங்குறா.